ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. என்னோடய பாப்பா வந்து 3ஆந்தேதி 4ஆந்தேதி இந்த 2 நாளையும் நான் மறக்கவே மாட்டேன். பாப்பா முழுசாக என்கிட்ட இருந்து போய் 1 மாதம் ஆகுது. ஒரே இதை பார்த்ததுலேருந்தே ஒரே அழுகையாக இருக்கும். என்னடா இதுக்கு பூ வச்சுருக்காளேன்னு நினைக்காதீங்க. இதை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதனால் கடைசி வரைக்கும் இது என் கூட இருக்கணுன்றது ஒரு சின்ன ஆசைன்னு கூட சொல்லலாம். பாப்பாவோட ஃபேஸை நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நம்பிக்கையை என்றைக்கும் வீணடிக்கக்கூடாதுல்ல, அப்படியே போட்டோன்னு விட்டுட்டேன். நேற்று பாப்பாவுக்கு பூ வச்சுட்டு நான் சாமி கும்பிட போயிட்டேன். ஒரே கோவிலுக்கு போகும்போது ஒரே அழுக. வீட்டுக்கு வந்தோடனே எங்கே இருந்தாலும் நம்ம பாப்பா நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு காலையில் இன்றைக்கி எழுந்த உடனே பாப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டு கதவை திறந்தாங்க. ஒரு குட்டி பல்லி குட்டி பல்லி சர்றன்னு ஓடியாந்து என் கால்கிட்ட இருந்துச்சு. என்னடா இது, நம்ம வீட்டில் பல்லியே கிடையாதே, என்ன இவ்வளோ குட்டி பல்லி நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. அதை ஃபஸ்ட்டு நான் பெருசாக எடுத்துக்கல. அழுதுகிட்டே இருந்துட்டு அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டு நானும் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் என் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் பொறுமையாக ஏறுது அந்த பல்லி. ஏறிட்டு போய் கரெக்டாக எங்கே நின்றுச்சுன்னா பாப்பாவோட தலையில் போய் நின்றுக்குச்சு. நீங்கள் நம்ப கூட மாட்டீங்கன்னு நான் லாஸ்ட்டாக அந்த ஃபோட்டோவை காட்டுறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அந்த ஃபோட்டோக்கிட்டேயே நின்றுட்டே இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவோட ஃபேஸ்லேயே போய் நின்றுச்சு அந்த பல்லி, குட்டி பல்லி. எங்கள் வீட்டில் உண்மையாகவே பல்லி கிடையாது. நின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி அழுக வர ஆரம்பிச்சிச்சு. அம்மா நான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன், உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பல்லி சொல்லும் போது. அங்கே பாருங்கள், பாப்பாவோட ஃபோட்டோவுக்கு மேலே இருக்குது பாருங்கள், குட்டியாக இருந்துச்சு ஆனால் கருப்பாக இருந்துச்சா. நம்ம பாப்பா எப்படி இருந்தாலும் அழகாக உயிரோட சந்தோஷமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்ற ஒரு மன திருப்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது கிடச்சிச்சுங்க. உண்மையாகவே நம்ம மனசார நினச்சா நம்மளுக்குள்ள உள்ள உள்ளுணர்வு நமக்கு அவங்கள காட்டும் அப்படின்னு நான் இன்னைக்கு